ஆசை. பிரியமானவர்களே, வாழ்த்துக்கள். நான் விரும்புகிற காரியங்கள் எதுவும் வாய்க்கவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இன்றைய நல்வார்த்தை. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4. சாலமோன் என்கிற ராஜா தான் ஆளுகை செய்ய போகிற தேசத்தில் உள்ள மக்களை சரியாக ஆளுகை செய்ய வேண்டிய ஞானத்தை கடவுளிடம் கேட்டான். கடவுள் அவனது நியாயமான ஆசையையும் கோரிக்கையையும் பார்த்து மிகவும் மகிழ்ந்து அவன் கேட்ட ஞானத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். அதனால் அவனுடைய வாழ்வு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டது. இதை வாசிக்கிற அன்பரே, நீங்களும் கூட நான் விரும்பின காரியங்கள் எதுவும் எனக்கு வாய்க்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் விரும்புகிறதை முதலாவது மனிதரிடம் கேட்காமல் கர்த்தரிடம் கேளுங்கள். நியாயமான உங்களது ஆசையை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் உங்களது எல்லா எதிர்காலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறபடியால் சில நேரங்களில் நீங்கள் விரும்புகிற காரியங்களை கொடுக்காமல் கூட இருப்பார். ஏனென்றால் நீங்கள் கேட்கிற அந்த விருப்பம் இன்றைக்கு நல்லது போல உங்களுக்கு தோன்றினாலும் பின் நாட்களில் உங்களுக்கு மிகவும் பாதிப்பை கொண்டு வரும் என்பதை அவர் நன்கு அறிவார். எனவே தன்னுடைய பிள்ளையாகிய உங்களை மிகவும் நேசித்து நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே சில வேளைகளில் உங்களது ஆசைகளை அவர் நிறைவேற்றாமல் கூட இருப்பார். மற்றபடி உங்களது நியாயமான ஆசைகளை ஒருபோதும் அவர் புறந்தள்ளுவதே இல்லை. ஏனென்றால் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார், மட்டுமல்ல உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். சாலமோனை போல நீங்கள் விரும்புகிறதை கர்த்தரிடம் கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற நியாயமான ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தைகளின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பார்க்க இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.